அனைவருக்கும் இனிய வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீடியோ போடுறதுல மிக மகிழ்ச்சி அடைகிறோம். அதுவும் சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத மாதிரி இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்து உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். அது என்னப்பா யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சில டைம் நம்ம ட்ரெயினில் சர்ச் பண்ணும்போது நம்ம அவைலபிள் எத்தனை அப்படி சொல்லிட்டு காமிச்சினா தான் புக் பண்ணுவோம். புக் பண்ணும்போது அது இந்த கோச்சில் இத்தனை நம்பர் சீட்டு இத்தனை நம்பர் அப்படி சொல்லிட்டு செலக்ட் ஆகி நமக்கு டிக்கெட்டாக வெளியே வந்துடும். ஆனால் ட்ரெயின் டிக்கெட்டில் ஒன்லி அவைலபிள் மட்டும் ஷோ, அதாவது அவைலபிள் மட்டும் அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா, இப்போ நான் ஒரு இதை சர்ச் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், அமிர்த சார்லேருந்து சர்ச் பண்ணியிருக்கேன். சர்ச் பண்ணி நியூ டெல்லிக்கு சர்ச் பண்ணும்போது ஷானே பஞ்சாப் எக்ஸ்பிரஸில் நமக்கு 18ஆம் தேதி போகணும். ஆனால் மற்ற 19ஆம் தேதி 20ஆம் தேதி 21ஆம் தேதி 22ஆம் தேதி அந்த மாதிரி தேதிகள்லாம் அவைலபிள் 670, அவைலபிள் 100, அவைலபிள் 890 அப்படி சொல்லி காமிக்குது. ஆனால் 18ஆம் தேதி மட்டும் ஒன்லி அவைலபிள் ஷோ பண்ணுது. அப்போது இந்த மாதிரி வெறும் அவைலபிள் மட்டும் இருந்தால் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகுமா ஆகாதா அப்படி சொல்லிட்டு நிறைய பேருக்கு இன்னும் குழப்பத்திலே இருப்பீங்க. புக் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் புக் பண்ணாமல் கூட போயிருப்பீங்க, விட்டுட்டு போயிருப்பீங்க. இது கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஆகாது, ஏன்னா நம்பர் கொடுக்கல, எத்தனை அவைலபிள் அப்படி சொல்லி கொடுக்கல அப்படி சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகாது அப்படி சொல்லிட்டு புக் பண்ணாமே போயிருப்பீங்க. ஆனால் அதுக்கான ஒரு தீர்வை தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? அது என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த அவைலபிள் அப்படின்னு மட்டும் இருந்து அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா தாராளமாக புக் பண்ணலாம். என்னப்பா நீ வாயால் சொல்லிட்டு போயிடுவேன், புக் பண்ணும்போது தான் எங்களுக்கு தெரியும், அவைலபிள் இருந்து லாஸ்ட்டில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் விழுந்துச்சுன்னா பெரிய சிக்கலாயிரும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒருவேளை புலம்பலாம். இப்போ அதுக்கான ஒரு அவைலபிள் இருந்து நான் புக் பண்ணி காமிச்சதையும் அது சீட்டு எப்போ வரும், உங்களுக்கு கன்ஃபார்ம் சீட்டு எப்போ வரும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோ மூலம் பார்த்துருவோம். அந்த டிக்கெட் அவைலபிள் இருந்துச்சா, வெறும் அவைலபிள் இருந்துச்சா, அதுக்கு நான் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியாச்சு. அந்த ட்ரெயின் டிக்கெட் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, இதுதான் அந்த ட்ரெயின் டிக்கெட்டு, பார்த்துக்கிடுங்க. அவைலபிள் அதுக்கு நான் ஒரு 6 டிக்கெட் போட்டாச்சு. 6 டிக்கெட்டில் ஃபஸ்ட்டு புக்கிங் ஸ்டேட்டஸில் வெயிட்டிங்ஸுங்கிற மாதிரி காமிக்கும். அடுத்து கரண்ட் ஸ்டேட்டஸில் கன்ஃபார்ம்னு மட்டும் தான் காமிக்கும். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கணும், கன்ஃபார்ம்னு மட்டும் தான் காமிக்கணும். இப்போ அவைலபிள் 100, அவைலபிள் 80 இருந்த இதுக்கு நம்ம புக் பண்ணியிருந்தேன். இந்த கன்ஃபார்ம் அப்படிங்கிற இடத்துல கன்ஃபார்ம் D1ல் 20வது சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுக்கும் காமிக்கும். ஆனால் அந்த வெறும் அவைலபிள் மட்டும் இருந்து நம்ம புக் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது வெறும் கன்ஃபார்ம் மட்டும் தான் காமிக்கும். அப்போ வெறும் கன்ஃபார்ம் மட்டும் காமிக்குதுன்னா நான் எப்படி ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ட்ரெயினுமே ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு கிளம்பும். இப்போ 18ஆம் தேதி இது கிளம்புது அப்படிங்கிற பட்சத்தில் எப்போ கிளம்புது, சாயந்தரம் 3:10க்கு கிளம்புது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு 4 மணி நேரத்திற்கு முன்னாடி, அந்த கிளம்புறதுக்கு 4 மணி நேரத்திற்கு முன்னாடி சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதாவது யார் யாருக்கு இந்த சீட்டு கொடுக்கணும் அப்படி சொல்லி சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்படி ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் உள்ளவங்களுக்குலாம் சீட்டு கொடுத்துருவாங்க. அதையும் நான் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். கன்ஃபார்முங்கிற அளவுக்கு ஸ்டேட்டஸுங்கிறவங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்களா கொடுக்கலையான்னு. ஏன்னா இது 18ஆம் தேதி ஜேர்னி பண்ணது முடிஞ்சு போச்சு. அப்போ உங்களுக்கு சீட்டு கொடுத்தாங்களா கொடுக்காங்கிறத உங்களுக்கு சாம்பிள் மூலமாக காமிக்கணும் பார்த்தீங்களா. அதனால் அதையும் உங்களுக்கு இப்போ டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போ பாருங்கள், பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கிடுங்க. அதே பிஎன்ஆர் நம்பரை நம்ம டைப் பண்ணி பார்க்கும்போது கன்ஃபார்ம், வெறும் கன்ஃபார்ம்னு மட்டும் உங்களுக்கு டிக்கெட்டில் டிஸ்பிளே பண்ணியிருந்ததில் D1ல் 31, 32, 33, 34, 35, 36 அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவைலபிள் மட்டும் டிஸ்பிளே ஆச்சுன்னா வெயிட்டிங்ஸில் விழுந்துருமோன்னு பயப்படாமல் நீங்கள் புக் பண்ணுறது மிகவும் நல்லது. ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.